சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுப்பதால் திருச்சி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பொன்மலை ரயில்வே மேம்பாலம் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் பக்கவாறு 12ஆம் தேதி வந்து அதன் காரணமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. கடந்த சில பாலத்தில் நின்று பின்புதான் வேண்டிய ஒரு வருகிறது. மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்பவர்கள் இந்த சாலை பிரதான சாலையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து மீனவர்கள் தங்களுடைய ஊரிலிருந்து சென்னைக்கு செல்கின்றனர். அதன் காரணமாக அதிகப்படியான வாகனங்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை செல்கின்றன. இந்த நிலையில் பொன்மல் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் மன்னார்புரம் பகுதியிலிருந்து காவேரி சஞ்சீவ் நகர் அருகே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியை கடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக கடத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் போக்குவரத்து வாகனங்கள் ஊர்ந்தே செல்கின்றன. போக்குவரத்து போலீசாரும் வாகனங்களை கட்டுப்படுத்தும் திணறி வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியை சரிந்த பகுதியை அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வு செய்து தற்போது அந்த பழுது பார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. பழுது பார்க்கும் பணியானது கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் ஆகும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் திருச்சி வழியாக சென்னையிலிருந்து திருச்சி வழியாக தென் மாவட்டம் செல்லும் வாகனங்கள் துறையூர் புல்தலை வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தாலும் இப்ப தற்போது பொங்கல் பண்டிகை என்பதால் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த திருச்சியை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகளும் கடும் நெரிசலில் அவதிக்குள்ளாகினர். அவர்கள் தாங்கள் இதை விரைவில் சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். ஏனென்றால் பிரதான சாலை என்பதால் தென் மாவட்டங்கள் பிரதான சாலை என்பதால் இதை விட சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.